இத்துணூண்டு கிடைக்குது, இதுக்கு போய் தோட்டம் போடணுமான்னு யோசிக்காதீங்க. இத்துணூண்டா இருந்தாலும் கெமிக்கல் உரம் போடாத கீரை, பறிச்ச உடனே சமைக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷா சுவையா இருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து ஒரு கப் அளவுக்கு கீரை கிடைச்சதுங்க. இதுல கொஞ்சம் மணத்தக்காளி கீரை, கொஞ்சம் முருங்கைக்கீரை, குப்பைமீன் இலையை நம்ம சமையல்ல கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா வயிற்றுல இந்த பூச்சி தொந்தரவெல்லாம் இருக்காதுங்க. அதனால ஒரு 5-6 குப்பைமீன் இலையும் சேர்த்துட்டேன். இந்த கொஞ்சம் கீரையை சமையலில் யூஸ் பண்ணி எப்படி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கீரையை கழுவி எடுத்தாச்சு. கூட 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பச்சை பயிரை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி விடுறேன். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதும் சீரகம், தனியா ரெண்டையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு அது கூட நறுக்கி வச்சிருக்கிற ஒரே ஒரு தக்காளி பழத்தை அதில் போடலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது கூட வேக வச்சிருக்கிற அந்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து 1 நிமிஷம் கொதிச்சதும் எடுத்து வச்சிருக்கிற கீரையை அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு மத்தியில் கடையிறவங்க கடைஞ்சிடலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருவேங்க. நம்ம வீட்டில் விளைஞ்ச ஒரே ஒரு கப் ஆர்கானிக் கீரை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சாப்பிட கிடைக்கிற மாதிரி சமைச்சாச்சுங்க. இத்துணூண்டு கிடைக்குது, இதுக்கு போய் தோட்டம் போடணுமான்னு யோசிக்காதீங்க. இத்துணூண்டா இருந்தாலும் ஆர்கானிக்கா சத்தான சுவையான கீரைங்க. நீங்க கடையில தேடினாலும் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி பருப்பு கடையல் எத்தனை பேர் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. பருப்பு கடையல் உங்க வீட்டில் எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.